மார்னிங் சார். சார் சார் நாங்கள் சார் உங்கள் ஒய்ஃப் கால் பண்ணாங்க, நேராக வந்து பார்க்குறேன்னாங்க. சார் குட் மார்னிங் சார். ராமே, நைட்லாம் சவுண்ட் விட்டுருந்தியா? நான் எதுவும் பண்ணல அசோக்க. அவன் தான் பெரிய ரவுடி மாதிரி வெட்டுவன் குத்துவன்னு கத்தின்னு இருந்தான். கிளாஸ்லாம் ஒழுங்காக போதில்ல. சரி, யாருக்காவது ஏதாவது ஷேர் பண்ணோன்னா பண்ணுங்க. உண்மையா பேசலாமா இல்லை இது வெறும் கண் துடைப்பா? அடி வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டான் பார். நான் பேராசிரியர் சபாபதி. தூக்கி போட்டு ஒரே மிதி. மதுப்பிரியர்களுக்கு இந்த தமிழ் நிலத்தில் எங்கு எந்த மூலையில் என்ன பிரச்சனை என்றாலும் எனது குரல் ஓங்கி ஒலிக்கும். விஷயத்த சொல்லி தொலைங்க சார். இங்குள்ள நண்பர் ஒருவர் நேற்று எங்கள் முன்பு பலமாக தாக்கப்பட்டுள்ளார். மிகவும் பயந்து விட்டோம். அது மட்டுமல்லாமல் நாங்கள் தொடர்ந்து தடிமனான வார்த்தைகளால் துன்புறுத்தப்பட்டு வருகிறோம். நாங்க செஞ்ச தவறு என்ன? நேர்மையா உழைச்சி சொந்த காசுல குடிக்கிறோம். எங்களை கூட்டிட்டு வந்து இங்க அரைச்சி வச்சிருக்கீங்க. சார், நாங்கள் குடிக்கிற எல்லாரையும் கொண்டு வந்து போடுறதில்ல. உங்களை போல 24 மணி நேரமும் குடியிலே இருக்கிற மாதிரி ஆளுங்களை தான் இந்த சென்டரில் கூட்டின்னு வந்து சேர்க்குறோம். அப்போ ஊருக்கு 4 டாஸ்மாக் இருக்குது. நைட்டு 2 மணிக்கு போய் ஷட்டரை தட்டினாலும் குவார்டர் கொடுக்குறான். அப்போ கவர்மெண்ட், இந்த அரசு அதிகாரிங்க இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் எந்த சென்டர்ல சார் போட போறீங்க? அடி கன்ஃபார்ம். இதோ பாருங்க, இங்க சங்க இலக்கிய காலத்துல இருந்த குடிங்கிறது இருந்துகிட்டு இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? சிறிய கல் பெரினே எமக்கியும் மண்ணே, பெரிய கல் பெரினே யாம் பாட தாம் மகிழ்ந்துண்ணும் மண்ணே. புரியுதா உங்களுக்கு? அதியமான் ஔவையாருக்கு கள்ளு கொடுத்த பாடல். சார், அப்போ குடித்த கல்லும் இப்போ குடிக்கிற கெமிக்கலும் ஒன்றா சார்? எந்த சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்குது சார் 24 மணி நேரமும் குடி, வேலை வெட்டிக்கு போவாத, பீமூத்திரத்தில் உளுந்து கடைன்னு? உட்காருங்க சார். ஜானகி எங்க சார், அவங்க லவ் பண்றதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. மா சார், என்ன கிளாஸ்மா இன்னைக்கு? கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஆல்கஹாலிக் எஃபெக்ட்ஸ். நல்லா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி. ஓகே சார். சரி அசோக்க, பார்த்துக்கிறோம். ஏய், வாடா தம்பி. சார் சரி, இங்க பாருங்க. குடி ஒரு நோய். நீங்க எல்லாரும் குடிநோயாளிங்க. ஒத்துக்கிறீங்களா? என்ன ஊர்ல 180 பேர் குடிக்கிறானுங்க. அவங்க எல்லாரும் குடி நோயாளிங்களா? குடிக்கிறவங்க எல்லாருமே குடிநோயாளிகள் கிடையாது தான். ஆனால் குடிக்கிறவங்க கூட மட்டுமே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, குடும்பம், வேலை இது எல்லாத்தையும் விட்டுட்டு குடிக்கிறதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கறது, அப்புறம் குடி இல்லாமல் போதை இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாமல் இருக்காங்கல்ல, இவங்கள மாதிரி ஆளுங்களை தான் குடிநோயாளிகள்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா உங்களை மாதிரி ஆளுங்களை அடிக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். பத்தியா நம்மள நம்ம சொல்லுது. யோ யோ அண்ணனுக்கு போறார் வாயா. சாருக்கு பூஜை இருக்கு உள்ள. ஏய் அசோகே, ஏய் என்ன இந்த மாதிரி பண்ணி விட்டு நீ மட்டும் டியூட்டி பார்த்துக்கிறியா? ஏய் 3 மாசம் உள்ளே குறைச்சிடா, போலீஸே குறைச்சிடா. ஏய் அந்த வனிதா டீ கடை தானே இருப்ப, பிள்ளைங்க எல்லாரையும் அடிக்கிறேன் வந்து பின்னாடியே குத்துறானுங்க பாரு. ஏய் இன்னும் பாலம் ஆயிட்டோம் நானே. டேய் அசோகே, நல்லதுப்பா, ஒரு மீட்டிங் இருக்குது, அப்புறம் பேசலாமா? நன்றிப்பா. நன்றிப்பா. இதை போடுப்பா, உனக்கு வித்ட்ராவல் சென்டரும் இருக்கு. இதை போடலன்னா ஃபிக்ஸ் வந்துடும். வருஷ கணக்காக குடிச்சிக்கினே இருந்துட்டு திடீர்னு நிறுத்தினா இப்படி தான் ஆகும். பார்த்து. நான் ரொம்பலாம் குடிக்க மாட்டேன் சார். எப்பயாச்சும் ஒரு கட்டிங், அவ்வளோதான் சார். எப்பயாச்சுன்னா ½ அன் ஹவருக்கு 1 ஹவருக்கு ஒரு தடவையா சார்? ஐயோ சார், வாரத்துக்கு ஒரு தடவை தான் சார். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன் சார். ஒரு 50 புக்கு போக மாட்டேன் சார். வாயை மூடு. வாரத்துக்கு ஒரு முறை குடிக்கிற மூஞ்சப்பாரு. ஸ்டேஷன்லேருந்து சரக்கு தடி குடிச்சிட்டு
வெறும் கட்டி மட்டும்தான் சாப்பிடுவாராம் மயிறு. அப்படியே இன்னும் 5 நாள் குடிச்சிருந்தேன்னா இந்நேரம் மோளம் அடிச்சு பால் ஊற்றிருப்பாங்க.